கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் மேன்மையாக இருக்கும். இந்த நாளில் பெரிய காரியத்தை இயேசப்பா உங்களுக்கு செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நல்ல முடிவுகளை ஆண்டவர் உங்களுக்கு தரும். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:17. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. சங்கீதக்காரர் இங்கே தேவ சமூகத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் வியாகுலங்கள் அதிகமாகி இருக்கிறது, பெருகி இருக்கிறது. வியாகுலம் என்றால் என்னது? கவலை, ஒரு பயம், ஒரு படபடப்பு. அது எனக்கு பெருகி இருக்கிறது. எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தார் என்று கேட்கிறேன். இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் இருதயத்தில் பாரத்தை சுமந்து, வியாகுலங்களை சுமந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரத்தில் சிலருடைய முகத்தை பார்த்தா சோகமாக இருக்கும், சிலருடைய முகம் சோகத்தையும் வெளிப்படுத்தாது. ஆனால் உள்ளுக்குள்ள அநேக கேள்விக்குறிகள், அநேக பாரங்கள், அநேக பயங்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தில் அநேகம் இருக்கிறாங்க. நீங்கள் கூட அப்படி இருக்கலாம்ல? உங்கள் இருதயத்தில் வியாகுலம், உங்களை தாங்க முடியாத அளவுக்கு வியாகுலங்கள் நிறைந்து இருக்கிறது இல்லை? யாரிடத்துல சொல்லுவது? யாரிடத்துல போய் அழுவது? நீங்கள் இருத்தில் இருக்கிற யாரிடத்துல கொட்டுவதுன்னு இருக்கிறீங்களா? ஏசப்பட்ட வாங்க, அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை, வேதனைகளை, சஞ்சலங்களெல்லாம் இடத்துல சொல்லுறேன்னு சொல்லி முழங்கால் பட்டு ஏசப்பட்ட சொல்லி பாருங்க, எல்லாமே மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அவர் சும்மாவை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் இந்த பூமியில் இருக்கிற மனித சமுதாயம் முழுவதும் வாரம் நிறைந்து, சஞ்சலம் நிறைந்து, வியாகுலம் நிறைந்து இருக்கிறது. என்னிடத்துல வந்தால் நான் உங்களை விடுதலையாக்க முடியும். அந்த எண்ணத்தில் நம்மளெல்லாம் அழைச்சிருக்காரு. பயப்படாதீங்க, ஏசப்பட்ட வாங்க. உங்கள் இருதயத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லா வியாகுலத்தையும் அவர் மாற்றி உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னதை போல யாரெல்லாம் இருதயத்தில் சஞ்சலங்களையும் வேதனைகளையும் வியாகுலங்களையும் சுமந்து கஷ்டப்படுறாங்களோ, நீர் விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் முகத்தை பார்ப்பதில்லை, இருதயத்தை பார்க்கிறேன். மனிதன்தான் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய இதயத்தில் இருக்கிற பாரங்களை, கவலைகளையும், வேதனைகளை, சஞ்சலங்களை நீர் இப்பொழுது மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயே இருத்திருக்கிற பாரம் ஒவ்வொரு விட்டு விலகட்டும். நம்முடைய பிள்ளைகளை அழுத்துகிற எல்லா காரியத்தையும் எடுத்து தூர போடுங்க. அதே போல வியாதியின் அகோரம் விலகட்டும், கடன் பிரச்சனை, நெருக்கடி விலகட்டும், நிந்தனைகள் விலகட்டும், அவமானங்கள் விலகட்டும், பயம் விலகட்டும், பிசாசின் தாக்குதல் விலகட்டும். யாராவது தற்கொலைதான் முடிவென்றிருந்தால் விடுதலையாக்கி சாட்சிய வைங்க. ஏசப்பா, இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிறேன். ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும், திருமண நாளை காண்கிற குடும்பத்தையும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீரா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.